பலமா நிற்கிறாரு. ஒரு பயலம் வந்து என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. உத்தமனுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? நீ ஒருவேளை உத்தமனுக்கு துணைன்னு நீ வசனம் கூட எழுதி ஓட்டிடலாம், வசனத்தை எழுதி ஓட்டிடலாம். நீ வசனத்தை எழுதி ஓட்டினா நீ உத்தமனாக முடியாது. அந்த உத்தமனுடைய கேரக்டர்ஸ் என்ன, யார் அந்த உத்தமன்? பைபிளில் போட்டிருக்குது. சங்கீதம் அதே 118 சங்கீதம் 18 சங்கீதத்தில் 25-26 வசனம் படிக்கும் போது அவர் உத்தமனுக்கு உத்தமனா யாருங்க? நீ உத்தமனா இருந்தால் அவர் உத்தமனா தெரிவாராம். புனிதனுக்கு அவர் புனிதனா, நீ பரிசுத்தமான இருந்தால் அவர் பரிசுத்தமாக தெரிவாராம். நீ ஃப்ராடா இருந்தா, மாறுபாடு உள்ளவனா இருந்தா உனக்கு ஆண்டவர் நன்மையை செய்ய மாட்டார். நீ மாறுபாடாக தான் தெரியும். உனக்கு அற்புதத்தை பார்க்க முடியாது, அதிசயத்தை பார்க்க முடியாது. நீ போகிற இடத்தெல்லாம் கட்டு, நீ போகிற இடத்துல இருள், நீ போகிற இடத்துல வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீ எப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கிற? இயேசு மேலே ஒரு உத்தம இருதயமாக இருக்கிறதா? இயேசு உத்தமமாக நீ சேவிக்கிறாயா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உத்தமனுக்கு தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாராம். அவர் ஹெல்ப்பராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் அங்கே 10ஆம் அதிகாரம் 29 வசனம் இப்படி அழகா சொல்லுது. கர்த்தருடைய வழி, the way of God, ஆண்டருடைய வழி எப்படி இருக்குதான்? உத்தமனுக்கு அரண். நீங்கள் இந்த பரிசுத்த வழி நிறைய பேர் பிடிக்காதுங்க. கோணலான வழி, நிறைய பேர் கோணல வழி பிடிக்கும். ஃப்ராடான வாழ்க்கை பிடிக்கும், ஃப்ராடு வாழ்க்கை, திருட்டு வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை பிடிக்கும். ஆமே, அவங்க ஒழுக்கமான வாழ்க்கை பிடிக்காது, பரிசுத்தமான வாழ்க்கை பிடிக்காது, தூய வாழ்க்கை பிடிக்காது. பேர் வேணா சர்ச்சில் இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இந்த சபை சார்ந்தவன் சொல்லலாம், கையில் கூட பைபிள் வச்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை நேராக இல்லை. நான் பைபிள் சொல்லுது, கோணலான வழியில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். நீ கோணலான வழியில்னா நீ கண்டுபிடிச்சலாம், நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் யாருக்கு அந்த உத்தமமான வழி? நீதிமொழி 10 சொல்ல, உத்தமனுக்கு இல்லை கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு எப்படிக்கும்? அரணா இருக்குது. கையை தட்டுங்களேன். நீ உத்தமையா இருந்தா, நீ உத்தமனா இருந்தா, இந்த பாதை தேவன் காட்டுகிற பாதை. ஆமென் சொல்லுங்க. எங்க பார்த்தா நான் சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது, நான் கத்துக்கிறது இந்த வழியை தவிர வேற வழியே கிடையாது. ஆமென். எரேமியா 2 சொல்லுது, வழி நின்று பூர்வ பாதை எது என்று அதில் கேட்டு நடவுங்க. 2 நினைக்கிறேன். வழியில் நின்று பூர்வ பாதை எதுன்னு கேட்டுங்க. ஆமென். நல்ல வழியில் நடங்க, அங்கே ஆத்துமாக்கு அங்கே தான் இளைப்பாருது. வழியெல்லாம் நிறைய கண்ணி, ஆபத்து, நாசமோசம், வறுமை, சாபம் இருக்கு. கர்த்தரோட வழி அதுக்கு சொல்றேன், என்னடா வழி தேடுறேன், நான் காட்டுறேன், நான் தாண்டா வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா. அப்ப தேவன் காட்டுகிற வழி. சங்கீதம் 128:1 சொல்லுது,